மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் தவேக தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் சந்தித்து வருகின்றனர். சம்பவம் குறித்து விசாரிக்க தமிழக அரசு தனிநபர் ஆணையத்தை நியமித்துள்ளது. மேலும் சம்பவம் குறித்து ஆராயவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்திக்கவும் ஹேமமாலினி எம்பி தலைமையில் 8 பேர் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குழுவை பாஜக தேசிய தலைவர் JP நட்டா அறிவித்தார். குழுவின் ஒருங்கிணைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேமமாலினி இருப்பார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யா, முன்னாள் DGP பிரஜ்லால், சிவசேனா கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் ஷிண்டே மற்றும் அபராஜிதா சாரங்கி, ரேகா சர்மா, தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்த புட்ட மகேஷ்குமார் ஆகியோர் குழுவின் உறுப்பினர்களாக இருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு பதிவிட்டுள்ளார். அவர் குறிப்பிட்டதாவது, நடிகரும் தவேக தலைவருமான விஜய் அவர்களை காண வந்த ரசிகர்கள் 41 பேரின் கோரச்சாவு குறித்து விசாரிக்க நடிகை ஹேமமாலினி உள்ளிட்ட குழுவை நியமித்துள்ளது பாஜக தலைமை. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற கும்பமேளா நிகழ்வில் கடந்த ஜனவரி 29ஆம் தேதி நெரிசலில் சிக்கி 37 பேர் மட்டுமே உயிரிழந்ததாக யோகி ஆதித்யநாத் தலைமையிலான UP பாஜக அரசு அறிவித்த நிலையில் BBC ஊடகம் நடத்திய ஆய்வில் உண்மையான பலி எண்ணிக்கை குறைந்தது 82 இருக்கும் என்று கண்டறிந்தது. இந்த சாவுகள் குறித்து விசாரிக்க பாஜக சார்பில் எந்த விசாரணை குழுவும் அமைக்கப்படவில்லை. மாறாக பாஜக முதல்வர் ஆதித்யநாத் கடந்த மார்ச்சில் பேசும்போது 8 கோடி பக்தர்கள் கும்பமேளாவில் பங்கேற்றிருந்ததால் அவர்கள் பதற்றத்தை தவிர்க்க நெரிசல் தொடர்பான செய்திகளையும் தரவுகளையும் பெரிதாக்காமல் பார்த்து கொண்டேன் என்றார். ஆனால் தமிழ்நாட்டில் நடந்த இந்த 41 பேரின் சாவை வைத்து பாஜக தலைமை உள்நோக்கத்தோடு அரசியல் செய்வது வெளிப்படையாக தெரிகிறது எனவும் அந்த பதிவில் வன்னியரசு குறிப்பிட்டுள்ளார். மேலும் UP கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் அப்பாவி மக்கள் மரணித்த கோரச் சம்பவம் குறித்து விசாரணை குழு அமைக்காத பாஜக தமிழ்நாட்டுக்கு மட்டும் அமைத்தது ஏன்? பாஜக ஆளாத மாநில அரசுகளை பிளாக்மெயில் செய்யவா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதேபோல்தான் கடந்த 2022ஆம் ஆண்டு தஞ்சை மைக்கேல்பட்டி லாவண்யா தற்கொலை செய்த வழக்கை முன்வைத்து கட்டாய மதமாற்றம் செய்ததாக கத்தோலிக்க கிறிஸ்தவ பள்ளி மீது அபாண்டமான குற்றம் சுமத்தியது தமிழக பாஜக. இதை விசாரிக்க அன்றைக்கு பாஜகவிலிருந்த நடிகை விஜயசாந்தி உள்ளிட்டோர் அடங்கிய குழுவை அனுப்பினார் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா. விசாரணை செய்த விஜயசாந்தி உள்ளிட்ட குழு ஊடகவியலாளர்களை சந்தித்து கட்டாய மதமாற்றத்தால் தான் லாவண்யா மரணித்தார் என பாஜக தலைமை எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டையே ஒப்புவித்தனர். ஆனால் இவ்வழக்கை விசாரித்த CBI கட்டாய மதமாற்றத்தால் லாவண்யா இறக்கவில்லை என்று உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை கொடுத்தது. மதுரை உயர்நீதிமன்றமும் கட்டாய மதமாற்றம் நடைபெறவில்லை என்றும் இதை வைத்து மலிவான அரசியல் செய்வது அயோக்கியத்தனம் என்றும் தீர்ப்பளித்தது. இத்தனைக்கு பிறகும் தமிழக பாஜக தங்கள் செய்த இழிவான அரசியல் குறித்து சின்ன வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை. பாஜக ஆளாத மாநிலங்களில் பதற்றத்தை உருவாக்கவே இப்படியான விசாரணை குழுக்கள் அமைக்கப்படுகிறதே தவிர வேறு நோக்கம் இல்லை எனவும் வன்னியரசு தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். வன்னியரசுவின் பதிவு குறித்து தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜனிடம் பேசினோம். அவர் குறிப்பிட்டதாவது, எனக்கு அவர் சொல்றதே புரியல. கும்பமேளால 37 பேர் ஒரே நேரத்துல இருந்தாங்களா? உடல்நிலை சரியில்லாதவங்க பல காரணங்கள்னால இவ்வளவு பெரிய ஏறத்தாழ 30 கோடி பேர் வந்து சென்ற இடத்துல 37 பேர் பல்வேறு காரணங்கள்னால இறந்ததையும், ஒரே இடத்துல நடந்த ஒரு நெருக்கடியினால, அளவுக்கு மீறி மக்கள் கூடிய ஒரு இடத்துல ஏற்பட்ட நெருக்கடியினால விபத்தா மாறி 41 பேர் இறந்ததுக்கும் அதுக்கும் எப்படி வன்னியரசு முடிச்சு போட்டு பாக்குறாருன்னே புரியல. ஆளுங்கட்சிக்கு ஜாலரா அடிச்சு பேச வேண்டியதுதான். அதுக்காக அளவுக்கு அதிகமா இப்படி எல்லாம் கற்பனையில எல்லாம் அவர் பேசக்கூடாது. ரொம்ப விவரமான நண்பர் எனக்கு அவரு. அப்படி பேசுறது தவறு. இன்னைக்கு இங்க வந்திருக்காங்கன்னா வந்திருக்கவங்க எல்லாம் யாரு? ஏதோ அவங்க ஒரு பொறுப்பே இல்லாதவங்களை எல்லாம் அனுப்புறாங்கன்னு நாடாளுமன்ற உறுப்பினர்கள்.
இந்த நாட்டுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லக்கூடிய, வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய, சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு குழு வந்தத இன்னைக்கு வரவேற்று அவங்கள எங்க தலைவர்கள் கூட்டிட்டு போறாங்க, சந்திக்கிறாங்க. ஒரு ஆய்வு தானே, நல்லது யார் செஞ்சாலும் நம்ம வரவேற்கணும்ல. இப்ப ஒரு தனிநபர் விசாரணை கமிட்டி நீதி அரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில போட்டிருக்காங்க. அதை எல்லாம் எதிர்பார்க்கிறோம், முடிவு எதிர்பார்த்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர்ல இருந்து எல்லாரும் சொல்ற மாதிரி இவங்க போய் ஆய்வு பண்ணி கொடுக்கிற அந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாத்துக்கும் தானே பயன்படும். மத்திய அரசுக்கும் பயன்படும், மாநில அரசுக்கும் பயன்படும். அவங்க என்ன ஆய்வு பண்ணிட்டு சட்டப்படி அவங்களே அதிகாரத்தை கையில் எடுத்து நடவடிக்கை எடுக்க போறாங்களா? அது கிடையாது இல்ல. மக்களுக்கு அவங்க செய்யக்கூடிய இந்த ஆய்வு ஒரு தேர்தலையும் நம்பிக்கையும், ஜனநாயகத்தில் நம்பிக்கையும் ஏற்படுத்துங்கிறது தானே நோக்கம். இதை கூட விமர்சிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு? உள்நோக்கத்தோட விமர்சிக்கிறார் வன்னிய அரசு தான் நான் சொல்லுவேன். சார், நம்ம இன்னொரு விஷயத்த பார்க்கணும். அந்த சம்பவம் நடந்த உடனேவே மாநில அரசு கிட்ட மத்திய அரசு விளக்கம் கேட்டது, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த நிலையில விசிக தலைவர் திருமாவளவன் சொல்றாரு, இந்த மாதிரி பாஜக தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிடுது அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறாரு. அது எப்படி சார் பார்க்கலாம்? பாஜக வேலையை ஆரம்பிக்கிறன்னு திரும்ப அவர்கள் சொல்வது தவறு. மத்திய அரசு தனது பணியை, கடமையை சரியாக செய்கிறது என்றுதான் நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு முதலமைச்சர் 5 மணி நேரத்துல அங்க போய் சேர்ந்தாரு. 67 பேரு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தப்ப என்ன பண்ண? உடனே 5 மணி நேரத்துல எல்லாம் போனோமா? அமைச்சர்கள் அங்க இருந்தோமா? ஒவ்வொரு சம்பவத்தையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும். ஒரு சம்பவத்துல ஒரே இடத்துல 41 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு வரும்போதே 39 பேர் இறந்துதான் கொண்டு வரப்பட்டார்கள்னு அங்க இருக்கிற மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்போ ஒரே நேரத்துல ஒரு இடத்துல இப்ப 41 இருக்கோ, அடுத்து 42 மாறலாம், 43 மாறலாம். இன்னும் சில பேர் உடல்நிலை குறைவா இருக்காங்க. அவங்கள கொண்டு வரும்போதே இறந்து போயிட்டாங்கிற அளவுக்கு அங்க சூழ்நிலை மோசமான நிலை இருந்திருக்கே. இது ஒரு மக்களை ஒரு இடத்துல கூட்டி வச்சு இப்படி கொல்ற ஒரு சம்பவம் மாதிரி இருக்கே. இது எல்லாத்துக்கும் ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இல்லையா? ஏன் 3 நாள் 4 நாளா நீங்க இத பேசிட்டே இருக்கீங்க? எல்லாரும் அதன் மீது தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி சம்பவத்துக்கு மத்திய அரசும் தனது கடமையை செய்ய வேண்டும் என்று உள்துறை, பாஜக கேட்கலங்க அறிக்கை, மத்திய அரசுடைய உள்துறை தமிழக அரசுடைய அறிக்கை என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இது கூட ஒரு தவறு. உடனே பாஜக ஆட்டத்தை தொடங்கி விட்டதுன்னா இதெல்லாம் திரும்ப அவர்கள் எல்லா விவரம் தெரிஞ்சவர் கூட அப்படி பேசுவது வருத்தத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கது.